அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்துக்கு அருகில் உள்ள அணைகுடம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா இந்த சுத்த வட்டார பகுதிகளில் நிலக்கடலை தான் அதிகமாக போடுவாங்க. ஆனால் கார்த்திகை பட்டத்தை விட இந்த வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை இந்த ஏரியாவில் கம்மியாக தான் போடுவாங்க. ஏன் கம்மியாக பயிரிடுறாங்கன்னா, கார்த்திகை பட்டத்தை விட வைகாசி பட்டத்தில் பேன் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வெயிலோட தாக்கம், அப்புறம் மே மழை அதிகமாக இல்லாதால காரணம், இன்னும் ஒரு சில காரணத்தால் பேன் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பேன் கடலையில் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, கடலையோட இலை ஒரு வடிவமாக இருக்காது, மேலும் கீழும் வளைஞ்ச மாரி காணப்படும். அப்படி காணப்படுறதால ஒளிச்சேர்க்கை ஒழுங்காக நடைபெறாது. ஒளிச்சேர்க்கை ஒழுங்காக நடைபெறாதால் என்ன ஆகும்னா, சரியாக பூ பூக்காது, அதுக்கடுத்து சரியாக ஆணி இறங்காது, சரியாக காய் திரட்சியாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுன்னா, கடலையை பொறுத்த வரைக்கும் வைகாசி பட்டத்தில் பேன் தாக்கத்திலே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சரியான விளைச்சலை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு விவசாயி மட்டும் சரியாக மருந்து அடித்து திறம்பட கொள்ளையை வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணார், எங்கே மருந்து வாங்கி அடித்தார், எப்படி செஞ்சு நம்ம கொள்ளையை பேன் தாக்குதல் இல்லாமல் வச்சுருக்காருங்கிறத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் அணைக்குடம் கிராமத்திலேருந்து நான் பாலமுருகன் பேசுகிறேன். நான் ஒரு அரைகாணி கடலை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் விதைக்காக மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணும்போது என்னன்னா, எனக்கு பேன் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் எடுத்தேன்னா, இந்த சித்திரை வைகாசி படத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதே சிறந்த முறையில் 16ஆம் நாள் இல்லைனா 28ஆம் நாள் 2 முறையும் மருந்தை கொடுத்துடணும். அப்போ தான் இந்த இலைப்பேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இதை நான் எங்கே ஃபாலோ பண்ணி அடிச்சிட்ருக்கேன்னா, சுசிலா உர கடையை ஃபாலோ பண்ணி அடிச்சிட்ருக்கேன். அப்படி பேன் மருந்து அடித்தா தான் வைகாசி பட்டத்தில் இலைப்பேன் தாக்கத்தை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வைகாசி பட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விவசாயிங்க கார்த்திகை பட்டத்துக்கான விதை கடலைக்கு தான் இந்த வைகாசி பட்ட கடலை போட்டு கடலை எடுப்பாங்க. அப்போ என்னென்னா இந்த பட்ட கடலை எந்தளவு தரமாக நம்ம சரக்கை தயார் பண்ணுறோமோ அந்தளவு கார்த்திகை பட்டத்தில் ஒழுங்காக நம்ம பயிர் பண்ணலாம். அதனால் இதே போல் கடலை இலை தெளிவாக இருந்தால் தான் கடலை சரியான விளைச்சல் இருக்கும். தெளிவாக இல்லைன்னா, இந்த இலை சுருண்ட மாரி காணப்பட்டதுன்னா சூரிய ஒளி மூலம் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. அதனால் அதிகமாக பூ பூக்காது, அதிகமாக ஆணி இறங்காது, அதிகமாக காய் விடாது, இருக்கிற காயும் திரட்சியாக இருக்காது. அதனால் பேன் தாக்குதல் எந்தளவு இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அந்தளவு வைகாசி பட்ட கடலை சிறப்பான விளைச்சலை பார்க்க முடியும்.